மென்பொருள் பிரச்சனையினால இந்தியா உட்பட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 6000 ஏர்பஸ் விமானங்களை தற்காலிகமாக சேவையிலிருந்து விலக்கி இருக்கிறது அந்த நிறுவனம். அதை பற்றி தான் இன்றைய டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஐரோப்பிய பன்னாட்டு நிறுவனம் தான் இந்த ஏர்பஸ். இந்த A320 வகை இருக்கு இல்லையா, இதில் மட்டும் 6000 விமானங்கள் உலகம் முழுக்க பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த 6000 விமானங்களை தான் ஏர்பஸ் நிறுவனம் தற்காலிகமாக திரும்ப பெற்றிருக்கிறது. நவீன விமானங்கள் பெரும்பாலும் ஃப்ளை பை வயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதனால விமானியினுடைய கமாண்ட்ஸ் மின்னணு சிக்னல்களாக மாற்றப்பட்டு மென்பொருளால் செயலாக்கப்படுகின்றன. இந்த சாஃப்ட்வேர்னால் இந்த அமைப்புகளில் ஏற்படக்கூடிய பிழைகள் தான் பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கின்றன. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற போயிங் 737 மேக்ஸ் விமான விபத்து அதுக்கு ஒரு உதாரணம். பிலிப்பைன்ஸினுடைய ஜகார்த்தாவிலிருந்து இந்தோனேஷியாவுடைய பங்கல் பினாங் நோக்கி சென்றது அந்த விமானம் புறப்பட்டு சென்ற 13 நிமிடங்களிலேயே ஜாவா கடலில் விழுந்து நொறுங்கிடுச்சு. விமானத்தில் இருந்த 189 பேரும் உயிரிழந்தாங்க. விபத்துக்கான முக்கியமான காரணம் MCAS மென்பொருள் குறைபாடு, அதாவது மேனுவரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் தான் அப்போ குறையாயிடுச்சு. இந்த MCAS 737 மேக்ஸ் ரக விமானங்களில் போயிங் உருவாக்கிய தானியங்கி செயல்பாட்டு மென்பொருள் 5 மாதங்கள் கழித்து மீண்டும் இதே போன்ற ஒரு விமான விபத்தும் ஏற்பட்டுச்சு. எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய அடிஸ் அபாபாலேருந்து கென்யாவுடைய நைரோபி போன போயிங் 737 மேக்ஸ் 8 அப்படிங்கிற விமானம் தான் விபத்தில் சிக்கிச்சு. இந்த 2 விபத்துகளுக்கு பிறகு தான் உலகின் பெரும்பாலான நாடுகள் போயிங் 737 மேக்ஸ் விமானங்களுக்கு தடை விதித்தன. அதுக்கு பிறகு போயிங் நிறுவனம் பல மாதங்கள் முயன்று MCAS மென்பொருளை மேம்படுத்துச்சு. இதற்கு முன்னதாக 2009ஆம் ஆண்டில் ஏர் ஃப்ரான்ஸ் விமானம் 447 அப்படிங்கிற அந்த விமானம் விபத்துக்குள்ளாச்சு. இதில் 228 பேரோட பிரேசில் நாட்டினுடைய ரியோடி ஜெனரோலேருந்து பிரான்ஸ் நாட்டுடைய பாரிஸ் நகரத்துக்கு விமானம் போயிட்டு இருக்க போது தான் அந்த விபத்து ஏற்பட்டுச்சு. இந்த பைலட் டியூப்ஸ் இருக்கு இல்லையா, இது உறைஞ்சதுனால விமானத்தினுடைய முதன்மை கணினிகளுக்கு தவறான வேகத்தரவு கிடைக்குது. இதனால் விமானத்தினுடைய ஆட்டோ பைலட் அமைப்பு தானாகவே துண்டிக்கப்பட்டுருச்சு. அதேபோல் 1992ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஏர் இன்டர் விமானம் 148 விபத்தும் கவனிக்க வேண்டிய ஒன்று. அதேபோல் ஏரியன் 5 ராக்கெட் விபத்தும் இதே போன்ற ஒரு சிக்கலை சந்தித்த ஒன்று. இது விமான விபத்து இல்லைன்னாலும் விண்வெளி போக்குவரத்து வரலாற்றில் தவறான தரவுகளால் ஏற்பட்ட மிக மோசமான விபத்தாக பார்க்கப்படுது. வழிகாட்டுதல் இல்லாமல் ராக்கெட் கட்டுப்பாட்டை இழந்து பயணத்தை தொடங்கி 40 வினாடிகளில் தானாகவே வெடித்து சிதறிய அந்த ஒரு மோசமான விபத்து ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதேபோல் ஏரியன் 5 ராக்கெட் வெடித்து சேர்ந்ததுனால சுமார் 5000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுச்சு.